இறந்து போன குழந்தையோட அம்மாவும் கிளைம் பண்றாங்க, அப்பாவும் கிளைம் பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு. இப்ப யாருக்கு குடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது லீகலா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்கலான்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே. ஆனா அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கிடைக்குமா? எல்லாருக்கும் குடுத்துருவாரு. அவர் சொன்னவர் தான். செக்க குடுத்துட்டு ஹானர் பண்ணாம போற தப்பான ஆள் இல்ல. அவர் சொன்னது தான். மாற்று கருத்தே இல்ல. அவர் ரொம்ப கம்மியா பேசுவாரு. ஆனா அதிகமா செயல்படக்கூடிய ஆள். அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னா அது நடக்கும். 100% 99ல 100% நடக்கும். அப்படி நடக்க முடியல அவர் சொல்ற ஆள் இல்ல. இது என்ன காரணம்? இத வந்து ஒரு பெரிய இதுவாக்கிட்டாங்க. உடனே யாரோ சிபிஐல கேஸ் போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க குடுக்கல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 நானே போயிருக்கேன். அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. 2 பேருமே நாங்க பார்த்தோம். 2 பேரும் அவங்க பாயிண்ட்ல இருந்து என் பையன்னு கிளைம் பண்றாங்க. பையன் யார் கூட இருந்தான்? ஒரு குடும்பத்துல அப்பாவோட இருந்திருக்கான். ஒரு குடும்பத்துல அம்மாவோட இருந்திருக்கான். இல்ல அந்த அம்மா பேசுற காணொளி நான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். இல்ல அது வாட் எவர் இட் இஸ் நம்ம அங்க இருக்கிற ஹியூமன் எமோஷன்ஸ்ல நம்ம விளையாட முடியாது. ஓகே. பேச முடியாது. புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ். பறி கொடுத்தது அப்பாவும் சரி, அம்மாவும் சரி. ம். பயாலஜிக்கலா அப்பா பிரிஞ்சு போனாலும் பயாலஜிக்கலா அவர் தானே அப்பா. ம். அப்ப நீ எங்கடா போன நம்ம கேட்க முடியாது. சரி. ஸோ இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ். இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் ஒரு பறி கொடுத்த டைம்ல ஒரு துக்கமான துயரத்துல என்னதான் தன் பிரச்சனை பையனுக்கு அப்பாவுக்கு இல்லைல்ல, மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. அவங்க 2 பேரும் பிரிஞ்சது குழந்தை என்ன பண்ணும்?